ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, எவாக்குவேட்டிங் சப்ரெஷன் டெஸ்டிங். ஸோ பேத்தாலஜியில் இது பார்ட் 3 எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பார்ட் 1 வந்து ட்ரக் அஸே சொல்லியிருக்கேன். பார்ட் 2 வந்து பேத்தாலஜியோடைய பேனல் டெஸ்டிங். ஸோ இது ரெண்டுத்துலேருந்துமே கண்டிப்பாக கொஷின் வரும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இது கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் சிபிசிக்கு வர இம்பார்ட்டண்ட்டெலாம் என்ன இம்பார்ட்டண்ட்டோ டாப்பிக்கோ அந்த சாப்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது இம்பார்ட்டன்ட், இது சிபிசிக்கு வரும்ன்றதை நான் சொல்லிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோஸுமே பேத்தாலஜிலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக சிபிசி எக்ஸாமில் கேட்பாங்க. இது வந்து கேட்டது கிடையாது, பட் கேட்டாங்கன்னா சப்போஸ் கொஷின் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் எல்லா சாப்டர்ஸ்லேருந்து எல்லா கைட்லைன்ஸும் சொல்லிக் கொடுக்குறதுனால இந்த கைட்லைன்ஸு இதில் கவர் ஆகும். ஸோ பேத்தாலஜிலேருந்து இது 3rd வீடியோ. டாபிக் நேம் வந்து எவாக்குவேட்டிங் சப்ரெஷன் டெஸ்டிங். கோட் ரேஞ்சு 80400லேருந்து 80439 வரைக்கும் இருக்கிற கோட்ஸ் ரேஞ்சஸ் இது. ஸோ இதில் என்னென்னா எவாக்கேட்டிவ் சப்ரெஷன் டெஸ்ட்டுன்றது ஒரு வேரியஸ் எண்டோக்ரைன் கிளான்ஸோடைய ஃபங்க்ஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கும் வந்து நிறைய டெஸ்ட்டு இன்க்ளூடட் ஆகிடும். ஒரு டெஸ்ட்டோடைய டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளேயே மற்ற சர்வீசஸ்லாம் வந்து இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்வீசஸ்லாம் வந்து ஈச் எவாக்குவேட்டிங் சர்வீசஸில் அந்த செவரல் டெஸ்ட்டெல்லாம் இன்க்ளூடட் ஆகிடும். நம்ம தனியாக அந்தந்த டெஸ்ட்டை தனியாக நம்ம கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே. The tests are performed after administration of evacuative suppressive agent specific to gland being tested. ஸோ இதை அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஏஜெண்ட்டை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த ஏஜெண்ட்டை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரூட்டு மூலயமா பண்ணுவாங்க. ஐஎம் மூலியமாவோ ஐவியோ இல்லை சப்கியூட்டேனியஸ் வழியாவோ மசில் வழியாவோ. ஸோ எந்த ரூட்டு வழியாக அதை வந்து பண்ணுறாங்க அப்படின்றதையும் டாக்குமெண்டேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே. த டெஸ்ட் ஆர் பர்ஃபார்ம்டு ஆஃப்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எவாக்குவேட்டிவ் சப்ரெஷன் ஏஜென்ட். ஸோ ஏஜென்ட்டோடைய இதை வந்து ஏஜென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எவாக்குவேட்டிங் டெஸ்ட்டு பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம அடிஷ்னலாக பில்ட் பண்ணோம். ஓகே, அதுக்கு என்ன கோடுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஈச் டெஸ்ட் லிஸ்டட் தி பேனல் கோட் மஸ்ட் பி பர்ஃபார்ம்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் லிஸ்டட் இன் த கோட். ஸோ எந்தெந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து பேனலில் இருக்கோ அந்த பேனல்ஸில் இருக்கிற மற்ற டெஸ்ட் எல்லாமே வந்து இன்க்ளூடட் ஆகிடும். ஸோ அதில் மேண்ட்ரியாக என்னென்ன லிஸ்ட் அவுட் ஆகிருக்கோ, ஸோ நான் பேனலில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு பேனலுக்கு கீழே இருக்கிற எல்லா டெஸ்ட்டுமே வந்து மேண்டட்ரியாக பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம பேனல் கோடு கொடுக்க முடியும், இல்லைனா நம்ம பேனல் கோடு கொடுக்க முடியாது. ஓகே. ஸோ எக்ஸாம்பிளில் 0430 growth hormone suppressive panel requires glucose be measured 3 times. ஸோ 80430 8 வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கு. ஸோ இதில் 80430ன்ற அந்த கோடு பேத்தாலஜி கோடோடைய டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா, growth ஹார்மோன் சப்ரெஷன் பேனல் குளுக்கோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்யூர்ஸ். குளுக்கோஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க 3 டைம்ஸு. ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் ஹெச்ஜிஹெச் வந்து மெஷர் பண்ணுறது 4 டைம்ஸு. குளுக்கோஸ் வந்து 3 டைம்ஸும், அதுக்கப்புறம் ஹெச்ஜிஹெச் ஹார்மோன்ஸ் வந்து 4 டைம்ஸும் மெஷர் பண்ணுவாங்க. அப்போது நம்ம குளுக்கோஸை வந்து தனியாக பில் பண்ணக்கூடாது. குளுக்கோஸோடைய மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு தனியாக கோடு இருக்கும் 8 சீரீஸில். ஸோ அதை நம்ம தனியாக கோட் கொடுக்கக்கூடாது. அது ஏன்னா இதிலே இன்க்ளூட் ஆகிடும். 3 டைம்ஸ்ன்றதுனால இதிலே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ 4 அதேமாதிரி ஹெச்ஜிஹெச்சோட டெஸ்ட்டை வந்து தனியாக பில் பண்ணக்கூடாது. ஸோ குளுக்கோஸ் டெஸ்ட்டு ஹெச்ஜிசி டெஸ்ட்டு ரெண்டுமே வந்து இதில் இன்க்ளூடட் 80430 இன்க்ளூடட் ஆனதுனால அதை தனித்தனியாக நம்ம பில் பண்ணக்கூடாது. If extra tests are performed, they are coded separately. இந்த 3 டைம்ஸுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாக்கா நம்ம அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம இதை ஒரு கோடை கொடுத்தாலும், இப்போ 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் குளுக்கோஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நம்ம செப்பரேட்டாக நம்ம அதை பில் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லிஸ்டட் நம்பர் ஆஃப் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் எத்தனை நம்பர் சொல்லியிருக்காங்களோ அதுக்குள்ளே நம்ம பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து தனியாக பில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
Okay, if extra tests are performed, they are coded separately. If fewer than listed number of tests are performed, panel code cannot be coded. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கோடோட டிஸ்கிரிப்ஷனே 3 டைம்ஸ் குளுக்கோஸ்ன்னு இருக்குது, 4 டைம்ஸ் வந்து ஹெச்ஜிஹெச்ன்னு இருக்குது. இப்போது நம்ம டாக்குமெண்டேஷனில் 2 டைம்ஸ் தான் குளுக்கோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த பேனலை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. 80430 நம்ம அதை கோடை கொடுக்க மாட்டோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல 8 வரணும். ஓகே, 8 இந்த இடத்துல 80430. ஸோ நம்ம சப்போஸ் இந்த கோடோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் 3 டைம்ஸோட 2 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. க்ரோத் ஹார்மோன்ஸ் வந்து 1 டைம் பண்ணியிருக்காங்க, இல்லை 3 டைம் பண்ணியிருக்காங்க, 2 டைம் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் அதில் கொடுத்துருக்கிற நம்பரை விட கம்மியாக பண்ணியிருக்காங்கன்னா நம்ம காம்பினேஷனோட 80430 கொடுக்கக்கூடாது. ஸோ குளுக்கோஸோடைய கூட தனித்தனியாக செப்பரேட்டாக பில்ட் பண்ணணும். ஈச் டெஸ்ட்டை வந்து நம்ம செப்பரேட்டாக தான் பில்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த 80430 3 குளுக்கோஸு 4 ஹார்மோன், இது கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணியிருந்தால் தான் நம்ம இந்த ஒரு காம்பினேஷன் கோடை நம்ம கொடுப்போம். சப்போஸ் நம்ம ஒரு டாக்குமெண்டேஷனில் 2 தான் டாக்டர் 2 தான் பண்ணியிருக்காரு குளுக்கோஸு, இது வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து 3 பண்ணியிருக்காருன்னா அப்போ குளுக்கோஸை 2 டைம்ஸ் செப்பரேட்டாக பில்ட் பண்ணணும், இதை 3 டைம்ஸ் செப்பரேட்டாக பில்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கு. எந்த ஒரு கோடு டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அடிஷ்னலாக கொடுக்கணும், கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த பேனல் கோடை கொடுக்காம செப்பரேட்டாக இருக்கிறத தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அட்மினிஸ்ட்ரேஷன் அடிஷ்னலாக கொடுக்கணும் இந்த கோடு கூட அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்மினிஸ்ட்ரேஷன் கூட கொடுக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எவாக்குவேட்டிங் சப்ரஷன் ஏஜென்ட், சி ஹைட்ரேஷன், தெராபெட்டிக், ப்ரொஃபைலாட்டிக், டயக்னோஸ்டிக் இன்ஜெக்ஷன், இன்ஃபியூஷன், கீமோதெரப்பி அண்ட் அதர் ஹைலி காம்ப்ளெக்ஸ் ட்ரக், ஹை பயாலஜிக்கல் ஏஜென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். இந்த கோட் ரேஞ்சஸில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இதுதான் 9 சீரியஸ் கோடு, அட்மினிஸ்ட்ரேஷன் கோடு. ஸோ இந்த ஏஜென்ட்டை அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஏஜென்ட்டை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூட் வழியாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரூட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் செப்பரேட்டாக பில்ட் பண்ணணும் அலாங் வித் 80430 கூட. ஓகே, அடுத்தது ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப், ஸோ சேம் தான் இது 80430. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி குளுக்கோஸ் வந்து 3 டைம்ஸ் பிளட் சாம்பிள்லேருந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஒரு தடவை வந்து பிஃபோர், 2 டைம்ஸ் வந்து ஆஃப்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் குளுக்கோஸை நம்ம பாடியில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் எடுத்துப்பாங்க, பிளட் சாம்பிள் எடுத்துருவாங்க. ஸோ நேச்சுரலாக நம்மளுக்கு குளுக்கோஸ் வந்து உடம்புல எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு குளுக்கோஸை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று, குளுக்கோஸை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ், ஸோ டோட்டலாக 3 டைம்ஸ் குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏஜென்ட்டை தான் வந்து ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம அடிஷ்னலாக கொடுக்க போகிறோம். அப்புறம் லேப் அனலைட்ஸ் ஆல்சோ மெஷர்ஸ் த ஹியூமன் க்ரோத் ஹார்மோன்ஸ் லெவல் இன் ஈச் 4 பிளட் வெசல்ஸ். ஸோ அதே மாதிரி ஹார்மோன்ஸும் வந்து 4, டோட்டலாக 4 இல்லையா, அந்த 80430 அதில் 1 டைம் வந்து அந்த ஹார்மோனை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு, குளுக்கோஸ் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று, இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 3 டைம்ஸ், ஸோ டோட்டலாக 4 டைம்ஸ். ஸோ இதில் ரெண்டுத்துலேயுமே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கோடை வந்து அடிஷ்னலாக நம்ம பில்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் இதனுடைய கான்செப்ட். ஸோ 80430 growth hormone suppression panel lab analysis must be performed 82947 தான் குளுக்கோஸோட கோடு இன்ட்டு 3. ஓகே, அண்ட் 83003 ஹெச்ஜி கோடு. ஸோ நம்ம இந்த ரெண்டுமே வந்து 80430 இன்க்ளூடட் ஆனதுனால 82947 குளுக்கோஸ் கோடையும் 83003 ஹார்மோன் கோடையும் நம்ம அடிஷ்னலாக பில்ட் பண்ணக்கூடாது. ஓகே, சப்போஸ் நம்மளுக்கு இந்த நம்பர் ஆஃப் 3 குளுக்கோஸில் 2 தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 80430 பில் பண்ணாமல் செப்பரேட்டாக நம்ம வந்து 82947 இன்ட்டு 2 அப்படின்னு பில் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது அதே மாதிரி ஹார்மோனும் 4 டைம்ஸ் மேண்டட்ரி. அதில் கம்மியாக பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பேனல் கோடு 80430 காம்போ கோடை கொடுக்காம 80303 கோடை எத்தனை தடவை பண்ணியிருக்காங்களோ 2 டைம்ஸா 3 டைம்ஸா அத்தனை தடவை நம்ம செப்பரேட்டாக பில் பண்ணணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த இதில் வந்து கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஒரு கோடோட டிஸ்கிரிப்ஷனில் எத்தனை நம்பர் ஆஃப் தி
டெஸ்ட் இருக்குதோ அந்த டெஸ்ட் எல்லாம் வந்து செப்பரேட்டாக பில் பண்ணக்கூடாது. காம்பினேஷன் கோடை மட்டும்தான், பேனல் கோட் மாதிரி அதை மட்டும் தான் கொடுக்க போகிறோம். அதில் இருக்கிற நம்பர் கம்மியாச்சுன்னா மட்டும்தான் அந்த நம்பர்ஸை அந்த பர்டிகுலர் கோடை வந்து பேனல் கோடை கொடுக்காம அதனோட டெஸ்ட்டை வந்து எத்தனை தடவை பண்ணியிருக்கோமோ அத்தனை தடவை செப்பரேட்டாக பில் பண்ணணும். ஸோ இதை அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த ஏஜென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 9636656667747375 இந்த கோட் ரேஞ்சஸ்லேருந்து நம்ம கோடை கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ 9 சீரீஸ்லேருந்து இது அடிஷ்னலாக கொடுக்கணும். இதுதான் ஒரு மெயின் கான்செப்ட். ஓகே காய்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய செக்ஷனில் உங்களுக்கு நிறையா கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி சிபிசி கோர்ஸில் இதில் இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு பார்ட் பை பார்ட்டாக செக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக கோர்ஸு தேவைப்படாது, சிபிடி மட்டும் லாகிங்கில் இருப்பாங்க. அதனால் சிபிடி கைட்லைன்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ சிபிடி கைட்லைன்ஸ் எல்லாம் தெரியும், பட் ஸ்டில் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தெரியல, ஒரு கோடை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது தெரியல. ஸோ இந்த மாதிரியான டிப்ஸு மட்டும் ஒரு தனி கோர்ஸ் இருக்குது. ஸோ ஹவர்லி பேஸஸ் அது பேமெண்ட்டு. ஸோ அது ரொம்ப லோ காஸ்ட்டு தான். நம்ம 60,000 பே பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோன்றப்போ ஸோ அதுக்கான ட்ரைனிங்க்கு நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படிக்கிறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கும் தோணுச்சுன்னா ப்ளீஸ் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே, இப்படி தான் சிபிசி எக்ஸாமா, இந்த மாதிரி தான் கேட்பாங்களா அப்படின்றது. ஏன்னா நான் இதோட என் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை வந்து நான் கிளியர் பண்ண வச்சுருக்கேன் இந்த 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படிலாம் சால்வ் பண்ணணும், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு, ஆல்ரெடி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற கொஷின்ஸும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் தான் வந்து அதே டாப்பிக்கில் இருந்து தான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. சினாரியோஸ் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமே தவிர டாபிக் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருந்து தான் வந்துகிட்டே இருக்குது ஈச் சாப்டர் வைஸு. ஸோ உங்களுக்கு சிபிடி கோர்ஸுனாலும் ஓகே, சிபிசி கோர்ஸுக்கு ஹோல் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. சிபிடி கோர்ஸ் மட்டும் தனியாக இருக்குது 15 டேஸு. 1 டே கோர்ஸுன்னு தனியாக இருக்குது. அந்த 1 டே கோர்ஸில் வந்து உங்களோட டவுட் கிளாரிஃபிகேஷன் டிப்ஸு, என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, ஒரு சாப்டர் வைஸாக இருக்கிற இம்பார்ட்டண்ட் கோடிங் கைட்லைன்ஸு, இம்பார்ட்டண்ட் மாடிஃபைஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே 1 டே கோர்ஸில் கவர் ஆகும். வெறும் டிப்ஸு மட்டும் 3 ஹவர்ஸ் கோர்ஸுன்னு இருக்குது. ஸோ நிறையா மெட்டீரியல்ஸு, நிறையா கொஷின்ஸ் நம்ம சிபிசி எக்ஸாம் பண்ணும்போது அவங்களுக்கு நிறையா கொஷின் அட்டன் பண்ணணும். ஸோ என்கிட்ட ஓல்டு நியூ கொஷின் பேப்பர் அப்படின்னு ஒரு 3000 கொஷின்ஸ் கிட்டே இருக்குது. அது போக 500 கொஷின்ஸ்னு ஒரு செட்டு வச்சுருக்கேன். அதுலேருந்து 60 to 70% அதில் இருக்கிற சேம் கொஷினே ரிப்பீட்டட் ஆகிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த கொஷின் செப்பரேட்டாகவும் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பேஜில் இருக்கிற மெயில் ஐடி, என்னுடைய காண்டாக்ட், என்னுடைய மெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நம்ம வேறு புது டாபிக், அதாவது பேத்தாலஜியோடைய கன்சல்டேஷன் வந்து இஎன்எம் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால் நான் பேத்தாலஜி கன்சல்டேஷன் செப்பரேட்டாக எடுக்க போகிறதில்ல. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டாபிக் வந்து நம்ம கெமிஸ்ட்ரிலேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சில வீடியோஸில் சொல்ல மறந்துட்டேன், சில வீடியோஸில் வந்து நான் ப்ரைவேட்டாக லாக் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கம்ப்ளீட்டு நான் என்ன கோர்ஸ் எடுக்கிறேனோ அந்த ஈச் சாப்டரில் இருக்கிற எல்லா கைட்லைன்ஸும் என்ன நான் லைவாக நான் உங்களுக்கு எடுக்கிறேனோ அதை வந்து நான் வீடியோஸாக போட்டிருக்கேன். ஒரு 1 சீரியஸ், 2nd சீரியஸ், 3rd சீரியஸ், அந்த மாதிரி இப்போ 8th சீரியஸ் போயின்ட்டுருக்கு. ஸோ 9th வந்து இன்ஜெக்ஷன் மட்டும் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கைட்லைன்ஸ் எல்லாமே லாக்கில் இருக்குது, ப்ரைவேட்டில் இருக்குது. ஸோ அது வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணலை, எனக்கு வீடியோஸ் மட்டும் வேணும்னாலும் வீடியோஸ் மட்டும் பே பண்ணுறதுக்கு, ஃப்யூச்சரில் நான் ப்ரைவேட் வீடியோ போட்டாலும் சரி அது உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வீடியோஸ் பார்க்குறதுக்கு மட்டும் அக்சஸ் கொடுப்பேன். அது நம்ம யூடியூப்லேயே பேமெண்ட் பண்ணாமல், மெம்பர்ஷிப் பண்ணாமல் டைரெக்டாக எனக்கு என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியை என்னுடைய அக்கௌண்ட்டில் அக்சஸ் கொடுத்துட்டோன்னா நீங்கள் என்னுடைய எல்லா ப்ரைவேட் வீடியோவும் பார்க்க முடியும். ஸோ கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் அந்த கோர்ஸில் நடத்துகிற எல்லா கோர்ஸுமே வந்து வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். அந்த ப்ரைவேட் வீடியோஸை வந்து பே பண்ணியும் நீங்கள் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே guys, thank you for watching my videos. Thank you so much.